வெல்கம் டு ஆல். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.10 அல்ஜிப்ராவில் 3.10 எக்ஸசைஸ் பார்க்கலாம். சம் பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. 5 சம் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் சம்மு 4x² - 7x - 2 is equal to 0. என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். 1 8 சார் போட்டலாங்களா? 1 -8 மல்டிப்ளை பண்ணால் -8, ஆட் பண்ணால் -7. முன்னாடி 4 இருக்குங்களா? by4 அப்போ 1/4 இங்கே -2. அப்படி தான் எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ 4x + 1 × x - 2 is equal to 0. கரெக்டுங்களா? அப்போ 4x + 1 = 0, x - 2 is equal to 0. 4x is equal to -1, x is equal to -1/4. x is equal to 2. டைரக்டாக ஆன்சர் இதை நம்ம ஆப்போசிட் சைன் போட்டு எடுத்து எழுதிக்கலாம். தான் கரெக்டாக வரும். சரிங்களா? அதனால ஃபேக்டரைஸ் டைம் எழுதிட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதிட்டு எழுதலாம். கிளியருங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின். த்ரீ இன்டூ p² - 6 is equal to p into p plus 5. உள்ள மல்டிப்ளை பண்ண நார்மல் ஃபார்ம்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லை. மல்டிப்ளை பண்ணி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு தானோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்துடும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3p² - 18 is equal to p² plus 5p. எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா? 3p² - 18 minus p² - 5p is equal to 0. 3p² p² பேசுனா 2p² - 5p minus 18 is equal to 0. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? நமக்கு -36 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். என்ன சூஸ் பண்ணலாம்? 36 9 4s are -9 + 4 மல்டிப்ளை பண்ணால் -36, ஆட் பண்ணால் -5. முன்னாடி 2 இருக்குங்களா? /2 அப்போ இது -9/2 ஆயிரும், இது +2 ஆகி போயிடும். அப்படி எழுதலாம் நம்ம 2p - 9 into p plus 2 equal to 0. 2p - 9 p plus 2. அப்போ 2p - 9 equal to 0, p plus 2 equal to 0. 2p is equal to 9, p is equal to 9/2. p is equal to -2. ஆப்போசிட் போட்டாலே கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. தேர்ட் கொஸ்டின். Square root of a into a minus 7 is equal to 3√2. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கானா? கிடையாது. ஏன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஸ்கொயர் ரூட் இங்கே கொண்டு போனால் என்ன மாறும்? நமக்கு ஸ்கொயராக மாறுமா? இந்த ஸ்கொயர் ரூட் இங்கே போனால் ஸ்கொயராக மாறிடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? a into a minus 7 is equal to 3√2க்கு என்ன வந்துச்சு? ஸ்கொயர். ஸ்கொயர் ஆன் போத் சைடு எழுதினாலும் சரி, இந்த ஸ்கொயர் ரூட் அது பக்கம் போதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ என்ன ஆகும்? உள்ள ஏ மல்டிப்ளை பண்ணால் a² - 7a is equal to 3 ஸ்கொயர் பண்ணும், √2 ஸ்கொயர் பண்ணும். 3 பண்ணால் 9 ஆயிரும், இன்ட்டு √2 பண்ணால் 2 ஆகி போயிடும். அப்போ a² - 7a 9 2s are 18, இங்கே வந்தால் -18 = 0. மல்டிப்ளை பண்ணால் -18, ஆட் பண்ணால் -7. இப்போ நமக்கு 9 2s are -9 + 2 மல்டிப்ளை பண்ணால் -18, ஆட் பண்ணால் -1. முன்னாடி 1 தான் இருக்குது. டைரக்டாக என்ன பண்ணிக்கலாம்? a - 7 into a plus 2 equal to 0, a minus 9 equal to 0, a plus 2 is equal to 0, a is equal to 9, a is equal to -2. கிளியருங்களா? ஓகே. ஃபோர்த் கொஸ்டின். √2x² plus 7x plus 5√2 equal to 0. மல்டிப்ளை என்ன வரும் நமக்கு? √2 into 5 √2 பண்ணால் √2 into √2 5 2s are 10. மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 5 2s are மல்டிப்ளை பண்ணால் 10, ஆட் பண்ணால் 7. மறுபடியும் √2 இருக்குங்களா? /√2 இந்த 5/√2 அப்படியே தான் இருக்கும். இந்த 2வை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 என்ன பண்ணலாம்? √2 into √2, ஒரு √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி மேலே ஒரு √2 இருக்கும். அப்படி நமக்கு √2x + 5, √2x
plus 5 into x plus root 2 equal to 0. அப்போ root 2x plus 5 equal to 0, x plus root 2 equal to 0. Root 2x is equal to minus 5, x is equal to minus 5 by root 2. Similarly, x is equal to plus root 2 அங்க போனா minus root 2. கிளியருங்களா? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். 2x square minus x plus 1 by 8 equal to 0. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது, பட் ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே என்ன இருக்குது, 8 இருக்குல்ல, அப்போ த்ரோட் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும், த்ரோட் 8ஆல் மல்டிப்ளை பண்ணனா 16x square minus 8x, 8 8 கேன்சலாக போயிடும், plus 1 equal to 0. மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் minus 8 வரணும். அப்போ என்ன போடுவீங்க, 4 4s are minus 4 minus 4, மல்டிப்ளை பண்ணா plus 16, ஆட் பண்ணா minus 8. முன்னாடி 16 இருக்கா, by 16 by 16 கேன்சல் பண்ணா minus 1 by 4 minus 1 by 4, 1 by 4 1 by 4. அப்போ என்ன வரும் நமக்கு, 4x minus 1 into 4x minus 1 equal to 0, 4x minus 1 equal to 0, 4x is equal to 1, x is equal to 1 by 4. இங்கே அதே மாதிரி தான், 4x minus 1 equal to 0, 4x is equal to 1, x is equal to 1 by 4. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. The number of volleyball games that must be scheduled in a league with n teams. எவ்வளோ டீம் இருக்கிறாங்க, n teams given by g of n. இந்த g of nங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ், மொத்த வாலிபால் கேம்ஸ் தான் நமக்கு என்னது, ஜி ஆஃப் என். இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ், வேர் ஈச் டீம் பிளே வித் எவ்ரி அதர் டீம். ஒரு டீம் மீதி இருக்க எல்லா டீம் கூட விளையாடணும். எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் எல்லா டீமும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கேம் விளையாடுறாங்க. ஏ லீக் ஷெடியூல்ஸ் 15 கேம்ஸ். அப்போ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ். இந்த ஜி ஆஃப் என்ன கொடுத்துட்டாங்க, அவங்க 15 கேம்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 15 கேம்ஸுங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ், ஜி ஆஃப் என், அதை கொடுத்துட்டாங்க. அப்போ இது 15 இருக்கும் பொழுது என் என்னவா இருக்கும், ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீகு, ஏனுங்க நம்பர் ஆஃப் டீம்ஸ். இந்த ஜி ஆஃப் என் 15 இருந்துச்சு அப்படின்னா இந்த என்னங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிக்கலாம், ஜி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை 2. ஜி ஆஃப் என்ன 15 கொடுத்துட்டாங்க, 15 இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை 2. இந்த 2 மல்டிப்ளை போகும் நமக்கு 30 is equal to n square minus n. அதை கொண்டு போயிடலாம். அப்போ n square minus n, இந்த ப்ளஸ் 30 போனால் minus 30 is equal to 0. மல்டிப்ளை பண்ணால் 30 minus 30, ஆட் பண்ணால் minus 1. என்ன வரும், 5 6 ஆர் 5 minus 6. மல்டிப்ளை பண்ணால் minus 30, ஆட் பண்ணால் minus 1. முன்னாடி 1 தான் இருக்குங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், n plus 5 into n minus 6 is equal to 0, n plus 5 equal to 0, n is equal to minus 5, n minus 6 is equal to 0, n is equal to 6. கிளியருங்களா? அப்போ minus 5 இருக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன், நம்பர் ஆஃப் டீமுங்கிறது டீம் இல்லைனா கூட 0 தான் வேல்யூ, 0க்கு மைனஸில் போக வாய்ப்பே இல்லை. அப்போ இது என்ன, n is equal to minus 5ங்கிறது நாட் பாசிபிள். Therefore, number of teams is equal to 6. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.